எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்கொண்டு அழைப்பான் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சமுத்திரம், அதாவது சமுத்திரங்கிறது ஒரு கடல். கடல் வந்து எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்குதோ, அதே மாதிரி காற்று அடிக்கும்போது அதில் ஜலத்துளிகள், அதாவது நீர்க்குமிழ்கள்லாம் உருவாகுது. சரிங்களா? இன்னொரு காற்றடிக்கும்போது அந்த நீர்க்குமிழ்லாம் உடைஞ்சு போயிடுது. பரமாத்மாங்கிறது ஒரு ஆடாத அசையாத கடல் மாதிரி. மாயை அப்படிங்கிற ஒரு காற்றில் அதில் ஜீவாத்மாவில் இருக்கிற நாம் எல்லாருமே அந்த குமிழ் மாதிரி தோன்றுறோம். ஆச்சாரியாரோட கடாட்சம் படும்போது நல்ல காற்று நம்ம மேலே பட்டு அந்த குமிழ் உடைஞ்சு போய் ஜலத்துளியோடு கலந்து சமுத்திரத்தில் ஐக்கியமாகி விடுற மாதிரி நாமும் பரமாத்மாவோட இரண்டரை கலந்து விடுவோம். சரிங்களா? கடல் தண்ணி எப்போதுமே அளவு குறையாமல் தான் இருக்குது. அதிலேருந்து ஆவி பிரிஞ்சு மழை பெய்யுது. அதுக்கப்புறம் பல விதங்களில் நதியா, ஓடையா, வாய்க்காலா, ஏரியா, குளமா, கிணறா, இது மாதிரி நீர்நிலைகளாக மாறுது. ஆனால் கடல் வந்து வற்றுவது இல்லை. அது புதுசாக வெள்ளமும் வர்றது கிடையாது. ஆனால் கடல்லேருந்து வந்த அந்த ஆறு குளங்கள்லாம் வற்றலாம், வெள்ளம் வரலாம். நாளானால் வீட்டு குழாயில் ஜலம் இல்லாமல் போகலாம். ரெட் ஹில்ஸில் கூட ஜலம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மழை காலத்தில் கோதாவரியில் வெள்ளம், காவேரியில் உடைப்பு, இதெல்லாம் பேசிக்கிறோம். சரிங்களா? ஆனால் அந்த உலகம் படைக்கிற காலத்தில், அதாவது சிருஷ்டிக்கிற காலத்தில் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் தண்ணி இருந்துச்சோ அதில் ஒரு இம்மி கூட, ஒரு கிரைன் கூட இன்ன வரைக்கும் கூடவும் இல்லையா, குறையவும் இல்லையா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சரிங்களா? பணக்காரர்கள் எல்லாமே சிலர் என்ன பண்ணுவாங்க, நிலத்தை விற்று வீடு வாங்குவாங்க. அந்த வீட்டை விற்று பேங்க்கில் போடுவாங்க. அந்த பேங்க் பணத்தை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் மொத்த சொத்தும் மாறாது. அவற்றின் ரூபம் தான் பல விதத்தில் மாறும். எல்லாவற்றையும் கூட்டினா கணக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த தண்ணியும் கடலில் தான் இருக்கணும். இல்லைன்னா மேகத்தில் இருக்கணும். இல்லைன்னா நதியாக, ஏரியா, குளங்களாக இருக்கணும். அதே மாதிரி பரமாத்மா பலவாக தோன்றி இருக்காங்க. தோன்றிய பின்னாடியும் சமுத்திரம் மாதிரி, கடல் மாதிரி கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. நமக்கு தான் கூடுதல் குறைவு எல்லாம் உண்டாகிற மாதிரி தோணுது. ஆனால் உள்ளது ஒன்றே தான், பரமாத்மா தான். அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வந்துருச்சுன்னா எங்கேயுமே கூடுதலும் இல்லை, குறைவும் இல்லை. சரிங்களா? இன்றைக்கி எதிர்கொண்டு அழைப்பான் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்த்தோம். இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.